திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் கோவி சந்துரு என்பவர் போட்டியிடுகிறார். அவர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது நம்மிடம் பாஜக வேட்பாளர் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். தற்பொழுது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் முதல் முறையாக களம் காண்கிறீங்க. தொகுதி முழுவதுமாக பரப்புரை மேற்கொண்டு வரீங்க. களம் எப்படி இருக்கிறது? களம் சிறப்பாக இருக்கிறது. சிறப்பாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. எல்லா மக்களும் கண்டிப்பாக தாமரைக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. களம் சிறப்பாக இருக்கிறது. போகக்கூடிய இடத்துல மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? அவங்க கஷ்டங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கஷ்டங்களை சொல்றாங்க. இந்த ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, மற்றபடி நிறைய மக்கள் கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் போற இடம் பூராமே அவங்களோட குறைகள் நிறைய இருக்கு. அதை கூடுமானவர்களை நான் தீர்த்து வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு இருக்கேன். அவர்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க முன்வைக்கிறீங்க? ஏன்னா முதலாக சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்க. அவர்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்குறீங்க? வேலை வாய்ப்பு, அடுத்தபடியா இந்த நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கமலாலய குளத்துல நின்றுக்கிட்டு ஃபர்ஸ்டா தேர்தல் ஆரம்பிக்கிறாரு. அந்த குளத்தை நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தூய்மை குளமாக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். அது அந்த இடத்துல அழுக்கும் தண்ணி பாசி பிடிக்கும். போறவன் புண்ணிய ஸ்தலத்துக்கு போனால் வலிக்கு கீழே விழுந்துரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதை சரி பண்ணக்கூடியது என்னோட கடமை. அது குறிப்பா இந்த திமுக இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி என்பது தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று அது ஒரு பலமான தொகுதியாக வைத்திருக்கிறது. அந்த தொகுதியில நீங்க போட்டிடுறீங்க. அதுல என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க களத்துல? சவால் ஒன்றும் பெருசா இல்லையே. அவர்களோட குறையை என்னோட நிறைய கொட்டுறாங்க மக்கள். அவங்க குறை என்னென்ன குறைகளை செஞ்சாங்களோ அதை ஓட்டா மாற்றி எனக்கு மக்கள் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அவங்க இப்போ செஞ்சது பூராமே திமுக காரர்கள் எல்லாமே, அதாவது அராஜகம், அடுத்தபடி மக்களை பயமுறுத்துறது, ரெவடிசம், கஞ்சா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாராயம் சாராயம் தான் அவங்க பொழப்பே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இன்னைக்கு சாராயம் தான் அவங்க பொழப்பு. அந்த கவர்மெண்ட் நடத்துறது அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வருமானத்திலே பாதி மக்களுக்கு செஞ்சு பாதி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, மேலே கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது. அடுத்தபடியாக இன்னொன்று என்ன, நெல்லுக்கு பணம் ஏற்றுறேன்னு சொன்னாங்க. அது ஏற்றலை. அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை. அதான் மெயின். நிறைய வாக்குறுதிகள் ஏற்றவே இல்லை. இன்சூரன்ஸு இதுவரையும் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. ஒரு நட கூட அந்த விவசாயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யலை. இழப்பீடு ஒன்றுமே கொடுக்கல. இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழக 4 முனை போட்டி நடக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி, அதே போன்று நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்ட நிலையில் புதியதாக தமிழக வெற்றி கழகம் இந்த களத்துல புதிதாக தேர்தலில் நிற்கிறாங்க. இளைஞர்களோட வாக்குகள் அதிக அளவுல அவங்க பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் வருகின்றன. இளைஞர்களோட வாக்குகள் பிரியுமா? இளைஞர்கள் மத்தியில உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது விஜய் கட்சியை பொறுத்தவரை நான் வேட்பாளர் நிற்கும் போது சில நபர்கள் என் மேல பிரியப்பட்டு வர்றாங்க. வாக்கு பிரியறதுக்கு அதிகம் சான்ஸ் கிடையாது. விஜய் கட்சியோட தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப இன்னும் நிலைமைக்கு அப்படிதான் இருக்கு களம். திமுகவுக்கு தான் பிரியும். மேலும் குறிப்பா ஒரே ஒரு கேள்வி. நீங்க இப்ப பாஜக கூட்டணியில பாஜக வேட்பாளராக நிக்கிறீங்க. பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியில உங்களுக்கு எதிர்ப்பலைகள் இருப்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க. நீங்க போறக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்றாங்க? அப்படி ஒண்ணும் இல்லையே. எல்லாரும் என்ன விருப்பப்படுறாங்களே. என்ன விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க. நான் இந்த இடத்துக்கு இதுவரையும் ஆச்சு எத்தனை இடத்துல இஸ்லாமிய இடத்துக்கு போயிருக்கேன். எந்த இடத்தையும் என்னை மறைக்கவோ எதுவுமே செய்யலை. ஏன்னா என்னை பற்றி தெரியும். அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்னை பற்றி தெரியும். இவர் எப்படிப்பட்டவர், இவர் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு போவாங்க. அதே மாதிரி நான் கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். அதாவது ஹஜ் பயணத்திற்கு வருஷத்திற்கு 10 ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணத்துக்கு என்னோட சொந்த பணத்தில் வருஷம் 10 பேருக்கு அனுப்புவேன் சார். நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். குறிப்பாக இளைஞர்கள் வாக்கு, தாவேகாவிலிருந்து இளைஞர்களுடைய வாக்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்படையாது. அவர்கள் நேரடியாக எங்களுக்கு வாக்குகள் செலுத்துறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் என வேட்பாளர் சந்துரு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருவாரூரில் இருந்து ராஜசேகர்.